ஹலோ எவ்ரிவன், வெல்கம் ஒன்ஸ் அகெயின். இன்னொரு பாட்காஸ்ட்டில் திரும்பி உங்களை மீட் பண்ணுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹாய் கைஸ், இன்னொரு பாட்காஸ்ட்டில் உங்களை மீட் பண்ணுறதுல எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இன்ட்ரோடக்ஷன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் டைம் நான் பூஸா யோசிக்கிறோம். 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 ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா உயிர்த்தெழுதல், ரிசரக்ஷன். அதை பற்றின ப்ரூஃப்னா வேதத்தில் உள்ள ப்ரூஃப் கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் பைபிள், வேதத்தை தாண்டி ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல், அதாவது ரிசரக்ஷனுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டி அப்படின்றது ஒரு பிளைண்ட் ஃபெய்த், ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை. வேதத்தில் என்ன போட்டிருக்கோ அதை அப்படியே குருட்டுத்தனமாக நம்புகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்புகிறாங்க. நானும் சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தது உண்டு. என்ன அப்படின்னா, பைபிள் என்ன இருக்கோ அதை நம்புகிறோம், குருட்டுத்தனமான நம்பிக்கை அப்படின்ட்டு சின்ன வயசுலாம் நினச்சது உண்டு. பட் நாள் ஆக ஆக நிறைய நம்ம சில ரிசர்ச்சுகள்லாம் பார்க்கும்போது, சில விஷயங்கள்லாம் டீப்பாக நம்ம ரிசர்ச் பண்ணி படிக்கும்போது தான் தெரியுது அது உண்மை கிடையாது அப்படின்ட்டு. ஸோ ஆண்டவருடைய ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதலுக்கு வேதத்தை தாண்டி பயங்கரமான ப்ரூஃப் ஆல்ரெடி இருக்குது. ஹிஸ்டரி அண்ட் ரொம்ப ஏர்லியஸ்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ் ரொம்ப தெளிவாக சொல்லுது, ஜீசஸ்ன்னு ஒருத்தர் இப்படி இந்த இடத்துல இருந்தார், வாழ்ந்தார், இந்த அற்புதங்கள்லாம் செஞ்சார், இப்படிப்பட்ட ஒரு மரணம் அவருக்கு ஏற்பட்டுச்சு, மரணத்துக்கு அப்புறம் அவர் உயிர்த்தெழுந்து பல பேத்துக்கு காட்சி அளித்தாருன்றதை ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, கிறிஸ்டியானிட்டி நம்மளாம் ஏன் கிறிஸ்டியனா இருக்கோம் அப்படின்னா, நம்ம அம்மா அப்பா கிறிஸ்டியனா இருக்கனால அவங்களுக்கு பயந்துட்டு நம்ம சர்ச்சுக்கு போகணும்னு திட்டுவேன் அப்படின்னு சொல்றதுனால, அப்புறம் இந்த பயத்தினாலதான் நம்ம கிறிஸ்டியானிட்டியை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி எல்லாருக்குமே ஒரு ஏஜ் வர்றப்ப ஒரு சர்டன் ஏஜ்ல நன்மை தீமை எது, இது கரெக்டா தப்பா, நம்ம போறது கரெக்டா அப்படின்ற மாதிரி ஒரு மெச்சூரிட்டி வர்ற ஏஜ்ல நம்ம திங்க் பண்ண ஆரம்பிப்போம். அந்த மாதிரி திங்க் பண்ணி இது நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்திருக்கு. உண்மையா இயேசுன்ற உண்மையிலே பைபிள் உண்மையா எல்லாம் இருந்து இந்த எவிடன்ஸ் படிச்சனாலதான் நம்மளுக்கு அந்த விசுவாசம் இன்னும் அதிகமா இருக்கு. அதனால நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நான் ஐ புட் ஃபார்வர்ட் 7 தியரிஸ், ஒரு 7 தியரிஸ். அதாவது ஜீசஸுடைய ரிசரக்ஷன் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 தியரிஸ் இருக்குது. ஒரு 7 ரீசன்ஸ் மாதிரி, நாட் ரீசன்ஸ், தியரிஸ், இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 தியரிஸ் இருக்குது. அதை அவங்க முன்னாடி நான் வைக்கிறேன். அதை பற்றி நம்மளுடைய தாட்ஸை நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ இன்னும் நிறைய தியரிஸ் இருக்குது. பட் இது ரொம்ப மோஸ்ட் காமனாக ஆர்கியூ டிபேட்ஸ், டிபேட்ஸில் ஆர்கியூ பண்ணப்பட்ட மோஸ்ட் காமனான என்ன சொல்கிறேன் 7 தியரிஸ் அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தியரி, disciples were hallucinating. அதாவது என்ன அப்படின்னா, டிசைபிள்ஸ் ஜீசஸோட ரொம்ப வருஷம் சேர்ந்தே வாழ்ந்தாங்க, சேர்ந்தே சாப்பிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர அன்பா இருந்தாங்க, ஜீசஸ்க்காக எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இந்த ஜீசஸ்க்கு இப்படிப்பட்ட ஒரு மரணம், இப்படி ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு சம்பவிக்கிறத பார்த்து அவங்களால தாங்கிக்க முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஹலுசினேட் பண்ணிட்டாங்க. ஜீசஸ் இல்லாமலே ஜீசஸ் இங்கே தான் இருக்காரு, என்கிட்ட பேசுறாரு, என் கூட தான் இருக்காரு, நேற்று தான் அவரை பார்த்தோம், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு தியரி எடுத்து வைக்கிறாங்க. இது என்ன நினைக்கிறீங்க கைஸ்? ஸோ இந்த தியரியில் அதாவது சீஷர்கள் ஹலுசினேட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு தியரி பரவலாகவே இருக்கு. அதாவது ஹலுசினேஷன் சொல்லும் போது இது மாய தோற்றம் அப்படின்ட்டு நமக்கு மீனிங், தமிழ் பொருள் அதுக்கு மாயத்தோற்றம். ஒரு இல்லாத ஒரு விஷயத்த அங்க ஒரு ஆள் இருக்கிறாங்க, ஒரு ஆளே இல்லை ஆனா ஒருத்தன் நடந்து போறாங்க, ஒரு ஆள் இருக்கான், அவன் எதுவுமே செய்யல, ஆனா அந்த ஆள் ஏதோ என்கிட்ட சொல்றாரு, ஏதோ பேசிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குது ஒருத்தன் அப்படின்னு சொல்றான். அப்படி ஒரு இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு நம்புறான், அதுதான் மாய தோற்றம், அதாவது ஹலுசினேஷன் சொல்றது. இது ரொம்ப ஒரு காமனான ஒரு சைக்கியாட்ரிக் கண்டிஷன் கூட. எமர்ஜென்சி மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கூட மெடிக்கோஸா இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அது இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் உண்டு. ஷிசோஃப்ரெனியான ஒரு நோய் இருக்கு, இதெல்லாம் உள்ள இந்த கண்டிஷன் உள்ள ஆட்கள்லாம் இந்த ஹலுசினேஷன்ங்கிறது அடிக்கடி பண்ற ஒரு இப்படிலாம் நிறைய இருக்கு. அதாவது இல்லாதது கேட்கறது, இல்லாதது தெரியுது அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ சீஷர்கள் இப்படி ஒன்ன
மாய தோற்றம் மாயை கண்டுகிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே இவர் வந்து உயிர் தெழுதல, ஆனா அவர் மேல வச்சிருந்த அன்புல ஒரு இதுல வந்து இவங்க இது மாதிரி மாயை கண்டுட்டாங்க. பைத்தியக்காரங்களாகி இந்த மாதிரி hallucinate சோ பண்றாங்க. அது மாதிரி அவன் பைத்தியத்தனமா இப்படி நம்பிட்டு அது வந்து எல்லாத்தையும் போயிட்டு இப்படி உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்லி அது காலப்போக்குல ஒரு பேச்சாயிடுச்சு அப்படின்னு சொல்றதுதான் முதல் தெரியும். ஆனா இந்த ஹலுசினேஷன் பார்த்தா ஒருத்தனுக்கு வரும், 2 பேருக்கு வரும், அதுவும் தள்ளி தள்ளி இருக்கிறவனுக்கு வரலாம். எப்படி ஒரே நேரத்துல 500 பேருக்கு இல்ல அதுக்கு தாண்டி வரலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வேதம் சொல்ற ஒரு இது என்னன்னா, இந்த இயேசு கிறிஸ்துங்கிறவரு மரித்து உயிர் தெழுது 500 பேருக்கும் மேற்பட்டவங்களுக்கு தென்பற்றாரு. அவங்களும் இவரை பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம 40 நாளுக்கு மேல அந்த இந்த பூமியில நடந்து இவங்களோட பேசி உறவாடி இருக்காரு, இவரை கண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஹலுசினேஷனுங்கிறது ஒரு கலெக்டிவா வர்றதில்லை, ஒரு கும்பலுக்கு ஒரே நேரத்துல வரக்கூடிய ஒரு காரியம் இல்லை. இது தனித்தனியா வர்ற ஒரு மெடிக்கல் கண்டிஷன், ஒரு நோய் அப்படி வேணா சொல்லிக்கலாம் தவிர இப்படி வராது. ஸோ இது வந்து ஒரு அடிபட்டு போற தியரி. இது வந்து ஏற்றுக்கிட முடியாது, மெடிக்கலாவும் சரி பிராக்டிக்கலாவும் சரி. 2வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, உண்மையிலேயே இவங்க மாயம் தான் கண்டிருக்காங்க அப்படின்னா கூட்டு போய் காட்டியிருக்கலாமே, இங்க தானே புதைச்சோம், இங்கதான் இருக்காரு பாருங்க, இவங்க எல்லாம் லூஸ் மாதிரி பேசிருக்காங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஆனா அப்படி பண்ணல. ஏன் அப்படின்னா இவங்க உண்மையிலேயே ஒரு உயிர் தந்ததை பார்த்துருக்காங்க. இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஜோசபஸ் அதாவது அந்த காலத்துல ஒரு முக்கியமான ஜூவிஷ் ஸ்காலர். ஸோ என்ன சொல்றது, இவர் வந்து கிறிஸ்தவம் அல்லாத ஒரு நான் பிலீவர், கிறிஸ்துவத்தை நம்பாத ஒரு ஜூவிஷ் ஸ்காலர். அந்த டைம்ல ஒரு மோஸ்ட் ரினோட் ஸ்காலர்னு சொல்லலாம். இவர் மட்டும் இல்ல, இன்னும் பல ஸ்காலர்ஸ் வந்து ஆக்சுவலா ஜீசஸ் இறந்ததுக்கு அப்புறம் பல பேத்துக்கு காட்சி அளிச்சிருக்காருன்றத அவங்களுடைய ரைட்டிங்ஸ்ல வந்து அதை டாக்குமெண்ட் பண்றாங்க. ஸோ உதாரணமா நம்ம இந்த ஜோசபஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். உதாரணம் இந்த ஜோசபஸ்ன்றவர் ஐ திங்க் டெஸ்டிமோனியம் ஃபிளேவம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புத்தகத்துல வந்து நாட் புத்தகம், ஐ மீன் அந்த டைம்ல புக்கில் அந்த மேனுஸ்கிரிப்ட் அந்த இதுல வந்து அவர் கிளியரா டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் இத்தனைக்கும் அவர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தர், ஒரு நான் பிலீவர், ஒரு நான் கிறிஸ்டியன் ஜூவிஷ் ஸ்காலர் வந்து இந்த மாதிரி ஜீசஸ் வந்து நாங்க பார்த்து எங்கிட்ட பேசினாருன்னு 500 பேத்துக்கு மேல சொல்றாங்கன்றத டாக்குமெண்டே பண்ணியிருக்காரு. எல்லாம் பண்ணோம்னா இந்த தியரி வந்து நம்ம ஈஸியா டீபங்க் பண்ணிடலாம். ஐ மீன் இது ஒரு ஃபர்ஸ்ட் தியரி உடைச்சாச்சு. சரி, 2வது தியரி. தியரி என்னன்னா, என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த சீசர்கள் அந்த எம்டி டோம்பை பார்த்தவங்க கல்லறையை போய் பார்க்குறாங்க, கல்லறை எம்டியா இருக்கு, ஒன்று ஜீசஸை காணும், கல்லறையை காணும், ஐ மீன் கல்லறையில் ஆளை காணும், உயிர் தந்துட்டாரு அப்படின்ட்டு சொன்னாங்க. சீசர்கள் மற்றவங்களாம் பார்த்தவங்க வந்து வேற கல்லறையை போய் பார்த்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ப்ரோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஏதோ பேசணும்னு பேசுற மாதிரி இருக்கு. சரி ஓகே, வேற கல்லறையை போய் பார்த்துட்டாங்கன்னு வச்சுப்போம். அப்படி இருந்துச்சுன்னா அடுத்து மறுபடியும் அதை ரீசெக் பண்றதுக்காக வந்து மறுபடியும் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு யூத லீடர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்கல்ல. அப்படி வர்றப்ப சரி வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு சீசர்கள் எல்லாம் அப்படியே கண்ணை மறைச்சு இந்த கலரை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு போய் கொண்டு போய் காமிச்சாங்களா? சோ அப்படி கிடையாது. சோ அந்த யூதர்கள் கண்டிப்பா பார்த்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து எந்த இடத்துல அந்த கல்லறை இருந்துச்சு அப்படின்றது கிறிஸ்டல் கிளியரா தெரியும். சோ அது வந்து ஒரு லாஜிக், ஒரு காமன் சென்ஸ். ஜூவிஷ் பீப்புளே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி சீசர்களை அப்படி பண்ணியிருந்தாங்க. இது இல்ல, இது போன வாரம் சித்த பர்னபாஸ் அங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டா முடிச்சு விட்டுருப்பாங்க. ரொம்ப கரெக்ட் சொன்ன மாதிரி. இது ரொம்ப ஒரு சப்பையான ரீசன், ஒரு மொக்கையான ரீசன் சொல்லலாம். என்னங்க புதைச்சா கலரே தெரியாத, இது என்னங்க பெரிய ஜோக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இல்ல, இன்னொரு நோட்டிசபிள் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு முக்கியமான விஷயம், சில இவருடைய சீஷர்கள் கரெக்டான டூம்புக்கு போய், அதாவது கல்லறைக்கு போய் அங்க இவருடைய பாடி இல்லைங்கிறத பார்த்து கூட அவங்க நம்பல. இவர் உயிர் தெழுந்துட்டாரு, ஏதோ வேலையை பார்த்துட்டீங்க, நான் இதுக்கெல்லாம் நம்ப மாட்டேன். அவங்க நம்மளோட விவரமா தான் நம்பல. முக்கியமா இல்ல தோமான்னு ஒருத்தர் இருக்காரு, இவரோட சீஷருக்கு. இவரை பத்தி ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு. நீங்க எல்லாம் பாத்துட்டீங்கன்னு சொல்றீங்க, ஆனா நான் அவரை பார்த்து அவர் கையில இருக்க அந்த ஓட்டையில என்னோட விரலை விடுற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன்டா, அந்த அளவுக்கு இவர் பேசியிருக்காரு. அதனாலதான் இவருக்கு வந்து ஒரு காமனான ஒரு பட்ட பேர் கூட டவுட்டிங் தாமஸ், சந்தேக தோமா அப்படின்ட்டு. ஆனா அப்படிப்பட்டவரும் நம்பினாரு, ஏன்னா அவர் நிச்சயமா ஒரு உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவ பார்த்திருக்காரு. சோ ஜஸ்ட் ஒரு எம்டியான ஒரு கல்லறை வந்து அவங்கள வந்து விசுவாசத்துக்கு நேரம் தள்ளல, வேற ஏதோ அவங்க ஆழமா இருந்துட்டு அவங்க உண்மையான ஒரு கிறிஸ்துவ பார்த்தோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்ப ஏமாத்த முடியவே முடியாதுல்ல, தவறான கல்லறை போய் பார்த்துட்டேன்னு சொல்ல இருக்கு. சென்ஸ்லெஸ் ஒரு தியரின்னு தான் சொல்லணும். செகண்ட் தியரி நம்ம வந்து உடைச்சாச்சு. இது அதுவே ஐ மீன் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி இருக்கு இந்த தியரி. அது திஸ் தியரிஸ் ஈவன் ஒர்த் டிபேட்டிங்ன்ற மாதிரி இருக்கு. என்னடா இதெல்லாம்
பட் இதெல்லாம் ஆக்சுவலி என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ரொம்ப காமனா நிறைய இடத்துல ஆர்கியூ பண்ணப்படுற தியரிஸ். ஜீசஸோட ரெசரெக்ஷனுக்கு அவங்க ரெஃப்யூட் பண்ற மாதிரி ஆர்கியூ பண்றதுக்கு முக்கியமா யூஸ் பண்ற பாயிண்ட்ஸ் இதெல்லாம். பட் ஒரு சாதாரண ஒரு சின்ன பசங்க 3 பேர் உட்கார்ந்து நம்ம வாஸ்டாலே என்னடா டே இப்படி இருக்கேன்ற மாதிரி தோணுது. கரெக்ட். ஸோ அதுதான், சம்டைம்ஸ் காமன் சென்ஸ் இஸ் நாட் காமன். என்ன பண்றது? சரி, தேர்ட் இது வந்து கொஞ்சம் என்னன்னா சொல்லும் போதே சிரிப்பு வருது. பட் இருக்கிறது ஒன்றும் இல்லை, சூன் அப்பேரண்ட் டெத் அப்படின்றாங்க. ஸோ பேசிக்கலி என்னன்னா, ஜீசஸை போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணி இது பண்ணி சிலுவையெல்லாம் அரைஞ்சிட்டாங்களாம். அரைஞ்சதுக்கு அப்புறம் அவர் அப்படியே மயக்கம் போட்டாராம். ரோமன் சோல்ஜர்ஸ் செத்துட்டாருன்னு நினச்சிட்டு போயிட்டாங்கன்னா, போனதுக்கப்புறம் மயக்கத்துல தெளிஞ்சு அப்படி இருந்துச்சு அப்படி வந்துட்டாராம். ஸோ பேசிக்கலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளோ அடிபட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணி சிலுவையில் அரைஞ்சதுக்கு அப்புறமா அவர் சாகலை, ஒரு ஆழ்ந்த மயக்க நிலையில இருந்திருக்காராம். அதுக்கு அவங்கெல்லாம் மயக்க நிலையை பார்த்து ஏமாந்துட்டு போயிட்டாங்களாம். போனதுக்கப்புறம் அப்படியே தட்டி விட்டு இல்லைன்னா மேபி சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்படியே ஜீசஸை வந்து திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி கதை சூப்பரா இருக்கு, படம் ஓட ஆகிட்டே இல்லை. ஏன் அப்படின்னா, நல்லா யோசித்து பாருங்க, இயேசுவை வந்து அடிச்சது நீங்களும் நானும் கிடையாது, ரோமன் சோல்ஜர்ஸ். ரோமன்ஸ் வந்து நார்மலா ஒருத்தவங்களை சிலுவையில வந்து ஏத்துறாங்க அப்படின்னா கொல்லாம கீழே இறக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவ்வளோ அடி வந்து ஜீசஸ் கொடுத்து அப்படிதான் வந்து அவங்க போயே வந்து சிலுவையில் அறையப்படுறாரு ஜீசஸ். ஸோ ரோமன் சோல்ஜர்ஸ் வந்து அது 3 பேர் சிலுவையில் இருக்கிறாங்க. அப்போ வந்து எல்லாம் இறந்துட்டாங்களான்னு பார்ப்போம், இறக்கலைன்னு என்ன பண்ணிடுவோம்னா காலில் உள்ள எலும்பு வந்து உடைச்சிடலாம், உடைச்சா சீக்கிரம் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப வந்து ஆனால் இயேசுவை பார்க்குறப்ப இவர் ஆல்ரெடி இறந்த மாதிரி இருக்கு, அதனால நம்ம எலும்பை உடைக்க வேணாம்னு சொல்லி ஈட்டி வச்சு குத்துறாங்க. இறந்துட்டாரான்னு செக் பண்றதுக்கு ஈட்டி வச்சு குத்துறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அதுவே ஒரு மிகப்பெரிய அவர் உண்மையில இறந்தாருன்றதுக்கு ஒரு சாட்சி. அப்ப தண்ணி ரத்தமும் கலந்து வருது. சரி, ஓகே, இது கூட நிறைய மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அது வந்து டெத்தோட கன்ஃபர்மேஷன் அப்படின்னு. ஸோ இதை விடுங்க, இப்ப இன்னொரு காமெடியான விஷயம் இருக்கு. காமெடி மட்டும் இல்ல, சிந்திக்க வேண்டிய விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, சரி இதை கூட விடுங்க, நேரா வந்து இப்ப இயேசு வந்து கல்லறையில வச்சிருக்காங்க. கல்லறையில பொதுவா வந்து அந்த டைம்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 75 பவுண்ட்ஸ் உள்ள ஃபுல்லா பேண்டேஜ் மாதிரி வந்து அந்த இறந்து போன அந்த பாடியை வந்து சுத்துவாங்க. சுத்தி இன்சென்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. சோ அந்த சுத்துறத சுத்தி உள்ள வச்சிருக்காங்க. இப்ப யோசித்து பாருங்க, அப்படி இயேசு உண்மையாலே வந்து இறக்கவே இல்லை, அவர் மயக்க நிலையில இருந்தாரு அப்படின்னா அந்த அவ்வளோ பெரிய 75 பவுண்ட்ஸ் ஆன அந்த பேண்டேஜ் மாதிரி இருக்கிறது அவரே கிழிச்சிட்டு வெளியே வந்து 2 டன் உள்ள அந்த கல்லை அவரே தள்ளி, அதுக்கு வெளியே செயின் ஏதோ போட்டுருந்துச்சு நினைக்கிறேன், அதையும் உடைச்சு, அப்புறம் 2 காவலாளர்கள் வெளியே இருக்காங்க, அவங்களையும் ஏமாத்தி வெளியே வர்றது வந்து அவர் இருக்கிற சூழ்நிலையில பிசிக்கலி மென்டலி வாய்ப்பே இல்லை. சோ இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு அடி அந்த தியரிக்கு, சரியான சாட்டை அடி. சோ அதனால வந்து அந்த தியரி உண்மை கிடையாது. 100% வந்து டெத் ஆயிருக்காரு. இது இவங்க மட்டும் இல்ல, அதாவது ஸ்டீவன் ப்ரோ சொன்ன மாதிரியே வந்து ஜோசபஸ், டாசிட்டஸ், அப்புறம் தாலஸ் இப்படின்றவங்க மாதிரி சில பேர்லாம் வந்து முன்னாடியே வந்து ஒரு எழுத்தாளர்கள், அவங்க எல்லாரும் கிறிஸ்டியானிட்டியா இருந்தா பரவாயில்ல, ஆனா அவங்க வந்து எனிமி ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். சோ அந்த எனிமி அவங்களே வந்து ஜீசஸ் உண்மையிலே இறந்தாருன்றத எழுதியிருக்காங்க. சோ அது நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான எவிடன்ஸ். கண்டிப்பா. ஸோ அவங்கலாம் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஜீசஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாரு, இப்படி இறந்தாரு, அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தோணுனாருன்னு சொல்லப்படுது. ஐ மீன் தோணுனாரு அப்படின்னு நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க. தே ஹேவ் டாக்குமெண்டட் தோஸ் திங்ஸ் இன் தேர் மேனுஸ்கிரிப்ட்ஸ். கரெக்ட். ஸோ இதுவும் ஒரு பேஸ்லெஸ் கிளைம் தான். தியரி அப்போ ஒட்டாக்கப்பட்டது, எல்லா தியரியும் ஒட்டா. சரி, அடுத்து 4வது தியரிக்கு போகலாம். ஸ்டோலன் பாடி தியரி. அதாவது என்னன்னா, ஜீசஸ் செத்துட்டாரா, அங்க அந்த டோம்ல வந்து எடுத்து வச்சுட்டாங்களா, எம்பாமிங்லாம் பண்ணி வச்சுட்டாங்களா. சீசர்கள் வந்து இப்போ அந்த பாடி தூக்கிட்டு போயிட்டாங்க, ஓடிட்டு அவர் உயிர் தெழுந்துட்டாருப்பா, உயிர் தெழுந்துட்டாரு, மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், ஹல்லேலூயா ஓசன்னான்னு போட்டு என்ன சொல்றது, ஒரு பெரிய இதை பாடி அவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன, இது எப்படி பாக்குறீங்க இதை?
ரொம்ப தெளிவான ஒரு இது இந்த தியரி. அதாவது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, இவங்க ரொம்ப நாள் நேசிச்சு இன்வெஸ்ட் பண்ணி இறந்துட்டாங்க. ஸோ காரணமே இல்லாமல் வந்து நைட்டை ஒரு பாடியை திருடிட்டு போயிடலாம். பாடியை திருடிட்டு போனதுக்கப்புறம் நம்மளே ஒரு புது ஒரு மதத்தை உருவாக்கி விட்டுருவோம். உயிர் தழுந்துட்டாரு அப்படின்ட்டு நான் பாடி நம்ம ஒழிச்சு வச்சிருவோம். அதுக்குன்ட்டு இவங்க சொல்ற இந்த மதத்தை போதிக்காதீங்க, இவர் உயிர் தழுதல அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையும் பிடிச்சி 12 பேரை பிடிச்சி சாத்துறாங்க. இவங்க சொல்லாதீங்கடா அப்படின்னு. அதையும் வாங்கிட்டு நீ பல மாசம் நாங்க அப்படிதான் சொல்லுவோம் அப்படிங்காங்க. அதுக்கப்புறம் பிடிச்சி கொல்றாங்க, சில பேரை சாட்டையால அடிக்காங்க, ஒருத்தனை என்ன செட்டில போட்டு பொறிக்காங்க, தலைகீழ சிலுவையில அறையில கொண்டு போறாங்க. இவங்க நான் பிரச்சனை இல்லை, எங்களை கொல்லுங்க, நாங்க சாவோம் அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு வேலை இல்ல போறாங்க. சிலுவையில் அறையும்போது சொல்றாரு, அவரை மாதிரியே நேரா சிலுவையில் அறையறதுக்கு வந்து நான் பாத்திரவான் அல்ல, தலைகீழ அறையும். இந்த அளவுக்கு அவங்க வந்து சொல்றாங்க. சோ இதெல்லாம் வந்து ஆமா ரைட் தான். சும்மா இவங்களே திருடிட்டு நம்மளே எதுக்குனே வாழ்ந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு போய்க்குனே சொல்லிட்டாங்க இவங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை. ஏற்கனவே இவங்க பயந்துட்டு இருந்தாங்க. ஏற்கனவே இவங்க வந்து எல்லா ஜூவிஷ் லீடர்ஸ் அத்தாரிட்டிஸ் எல்லாம் பதிலிட்டு இருந்தாங்க. சோ இவங்களே இந்த தியரி எடுக்கணுங்கிறது ரொம்ப ஒரு லூஸ்தனமான ஒரு கிளைம். ரெண்டாவது இவங்க எப்படி எல்லாரையும் தாண்டி போயிருப்பாங்க, இப்படி பல கேள்விகள் எதுக்கு வருது. சோ இது எப்படி எனக்கு தெரியல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ பேசிக்கலி நோ ஒன் என்ன சொல்றோம், நோபடி டைஸ் ஃபார் அ லைஃப். ஸோ இப்போ உதாரணமா நம்ம ஒரு ஃபெய்த் வச்சுக்கோமே, சம்ஒன் ஹேஸ் சம் ஃபெய்த், அதாவது அவங்க இதை நம்புறாங்க, அதற்காக உயிரை கொடுக்க தயாரா இருப்பாங்க. எதனா ஒருத்தவங்க ஒரு விஷயத்த நம்புறாங்கன்னா நம்புற விஷயத்துக்காக உயிரை கொடுக்க தயாரா இருப்பாங்க. பட் பொய்ன்னு அவங்களுக்கே தெரியற ஒரு விஷயத்துக்கு உயிரை கொடுக்க யார் தயாரா இருப்பா? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்? அவங்க வந்து அது பொய்யா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்த நம்புறாங்கன்னா அதுக்காக உயிரை கொடுக்க தயாரா இருக்க நிறைய விஷயத்த நம்ம பாக்குறோம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பட் அவங்களுக்கே பொய்ன்னு தெரியுது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்காக உயிரை கொடுக்க யார் தயாரா? வைத்தியக்காரங்களா? ஆக்சுவலி இந்த மாதிரி தியரி எல்லாம் வரும், இந்த மாதிரி எவனா பேசுவாங்கன்னு நினைச்சாரா இல்லையான்னு தெரியல மேத்யூ. ஆனா மத்தேயு என்ன பண்ணிருக்காருன்னா, பைபிள்ல புதிய ஏற்பாடோட ஃபர்ஸ்ட் புக்காக மத்தேயு வந்து அதுல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி அந்த 2 காவலர்கள் இருக்காங்கல்ல, இயேசு உயிரோடு எழுதான்னு சொல்லிட்டு கதை வந்த உடனே அந்த யூத லீடர்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஜூஸ் லீடர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் ஆல்ரெடி வாழ்றப்ப சொன்னாரு, நான் வந்து இந்த மாதிரி மறித்து உயிரோடு எழுதிப்பேன், அதனால ஐயோ இவர் வேற உண்மையில எரிஞ்சிடாருன்னு சொல்லி பயந்தாங்கன்னா என்னன்னு தெரியல, என்ன பண்ணிட்டாங்க, அந்த 2 காவலர்கள் இயேசுனுடைய கல்லறையை காவல் காத்த அந்த 2 காவலர்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு மத்த எழுதியிருக்காரு அதுல, இவங்க லஞ்சம் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது நீ வந்து என்ன சொல்லிடு அப்படின்னா, நைட்டோட நைட்டாவோ இல்லை இப்படியோ வந்து சீசர்கள் வந்து இந்த பாடி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூத தலைவர். அதாவது இந்த யூத லீடர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, லஞ்சத்தை கொடுத்து நல் மனசுல வந்து நஞ்ச விதைத்து, நெஞ்சில நஞ்ச விதைச்சுட்டாங்க. அதாவது மனசுல நஞ்ச விதைச்சு செஞ்ச கதை தான் இது. சோ அந்த மாதிரி ஒரு கதையை வந்து கொண்டு வரவே விடாது. சோ ஸ்டோல் பண்ண அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போன பாயிண்ட்ல சொன்ன மாதிரியே அப்படியே ஸ்டோல் பண்ணிருந்தாலும் காவலர்கள் எல்லாம் தாண்டி, செயினை தாண்டி, 2 டன் கல்லை தாண்டி, அவர் போட்டிருக்க எல்லாத்தையும் தாண்டி டிசைபிள்ஸ் போய் எடுத்துட்டு வர வரைக்கும் அந்த 2 காவலர்களும் ஜிகர்தண்டா சாப்பிட்டு அதனால ஜிகர்தண்டா சாப்பிட்டுட்டு இருந்தாலுமே இப்ப பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. 500 பேருக்கு காட்சி அளிச்சது யாரு? பேயா? என்னடா சொல்றீங்க? அதெல்லாம் வன்மையா நான் கண்டிக்கிறேன். So guys, அடுத்த தியரி சொல்றேன். A substitute took Jesus' place. அதாவது என்ன அப்படின்னா, ஜீசஸ்க்கு பதிலா இன்னொருத்தர் அனுப்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி சித்திரவதை செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்படுறதுக்கு. அதுவும் ஒரு புக்கு என்ன சொல்லுதுன்னா, ஜீசஸ் வந்து சிலுவையில் அறையப்படலையா, ஆனா பாக்குறதுக்கு அவர் ஜீசஸ் மாதிரியே இருந்தாராம். சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது பாசிபிளா? ப்ரோ ஆக்சுவலி இது உண்மையா, ஏன்னா அந்த காலத்துல ஏஐ இருந்துச்சுல, ஏஐ வச்சு ஜீசஸ் மாதிரி ஒரு ரோபோட் செஞ்சு அந்த காலத்து இன்டெலிஜென்ஸ். சீரியஸா பேசுறீங்களா? அந்த ஏஐ வச்சு ரோபோட் மாதிரி செஞ்சுட்டாங்க. சீரியஸா பேசுங்க, ஜோக்ஸ் அப்பார்ட். நம்ம சீரியஸான டாபிக் பேசிட்டு இருக்கோம். உனக்கே நியாயம் இருக்கா? நீ சொன்ன இது வரைக்கும் சொன்ன எல்லா தியரியுமே
ஜோக் மாதிரி தான் இருக்கு. ஜோக்ஸே தான் அது. பின்ன என்ன இவரே மாதிரி இன்னொருத்தர் இருந்தாரா, அவர் எடுத்து சிலுவையில அரைச்சிட்டாங்களா, இல்ல இவர் இடத்துல இன்னொருத்தர் இவரே மாதிரி ஆக்கி தந்துட்டாங்கன்னா அப்ப இவர் எங்க போனாரு? அவர் வந்து மறு வச்சுட்டு அந்த கூட்டத்துல எங்க நின்னு பாத்துட்டு இருந்திருப்பாரு. ஆமா இருக்கலாம். ஏன்னா அந்த 3 பேர் சிலுவையில இருந்தாங்கல்ல, அந்த சினாரியோல வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் சும்மா மச்சத்தை எடுத்து வச்சுட்டு நான் மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு போல, என்னவோ தெரியல. அப்படி இவர் போயிட்டாரு, வேற ஒருத்தர் இவர் இடத்துல போட்டாங்க போல, என்னவோ சொல்றாங்க. சரி, எல்லாம் சிந்திக்கிற மாதிரி இல்ல. சரி, இவர் அப்படியே போயிட்டாருப்பா. நம்ம மீடியா டீம் அட்வர்ட் பார் சிரிச்சுட்டே இருக்காரு பின்னாடி உட்கார்ந்து, தாங்க முடியல அவருக்கு. சரி, இப்படியே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப இவர் கல்லறை இந்த சிலுவையில பாதத்துல இருந்தது யாரு? இவர் சொந்த தாயும் இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான இவர் சீஷர் யோவான் தானே இருந்தாரு. கடைசி வரைக்கும் இருந்தது இவர் தானே. இதோ என் தாய் அப்படின்னு சொல்லி முடிக்காரு. அப்புறம் சீஷரை பார்த்துன்னு சொல்றாரு, இது தாய், இது உன்னுடைய மகன் அப்படின்ட்டு. இப்ப இவங்க இத்தனை வருஷம் கூடவே இருந்திருக்காங்க, இவங்களுக்கு அடையாளம் தெரியாதா? ஒரு தாய்க்கு அவங்களுடைய மகனை அடையாளம் கண்டுபிடிக்க தெரியாதா? இப்போ இதெல்லாம் இவங்க எங்க இருந்து உருவாக்குறாங்க, செய்யறாங்களா, யோசிக்காங்களா, ஒன்னும் தெரியல. ஆனா சரி, எப்படி இதெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. சரி, இதை விடுங்க. முதல் ஒரு 500 வருஷத்துக்கு இப்படி ஒருத்தர் வாழ்ந்து மரிச்சாருங்கிறத யாருமே கேள்வி கேட்கல. ஏன்னா அப்ப உள்ளவங்க அவங்க கண்ணால பார்த்தது அவங்களுக்கு நல்லா தெரியும், கிளியரா தெரியும். இப்படி ஒருத்தர் இடத்துல இன்னொருத்தர் மரிச்சிட்டாரு, நம்ம கண்களுக்கு வேற ஏதோ தோற்றம் அளிக்கப்பட்டுச்சு, இப்படி வந்ததே ஒரு 600 வருஷம் கழிச்சுதான் வேற ஒரு புக்ஸ் எல்லாம் வருது. சோ இது வந்து ரொம்ப ரிலேட்டடா தெரியல. அந்த காலத்துல உள்ளவங்க ஹிஸ்டோரியன்ஸ், வரலாறு எழுதினவங்க எல்லாரும் இவர் மரிச்சாரு அப்படின்னு தெரிய எழுதும் போது எப்படி நம்ம இப்படி எல்லாம் சில விஷயங்களை நம்ப முடியாது. சரி, நீங்க இப்படினே வச்சுக்கோங்க, வேற ஒருத்தர் மரிச்சிட்டாரு, இன்னொருத்தர் அவர் இடத்துல இருந்துட்டாரு அப்படின்ட்டு. அப்ப அவர் உயிரோட இருந்துட்டாரு, இவங்க நம்புவாங்களா? நம்ம கல்லறையில இருந்தது யாரு? முடிஞ்சு உடைக்கப்பட்டது தியரி. இப்படி பல கேள்விகள் சென்ஸே மேக் பண்ணாம வருது. அதனால இந்த கேள்வி எல்லாம் வந்ததே முதல் தப்பு, இந்த தியரியை கொண்டு வந்ததே. நம்ம பாட்காஸ்ட் பண்ணணும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க, ஆசைப்படுறாதான் தியரி. சரி, 6வது தியரி. ஸோ இது என்னன்னா, என்ன சொல்றாங்கன்னா, டிசைபிள்ஸ் வந்து அந்த ஜீசஸுடைய ரிசரக்ஷன் வந்து ஃபெய்த்துக்கு லீட் பண்ணல. டிசைபிள்ஸோட ஃபெய்த், டிசைபிள்ஸுடைய ஃபெய்த் லெட் டு த ரிசரக்ஷன். அதாவது டிசைபிள்ஸ் வந்து ஜீசஸ் வந்து உயிர் தெழுந்துட்டாருன்னு நம்பி அது அப்படியே உயிர் தெழுந்தல் நடந்துருச்சுன்ற மாதிரி அப்படியே அவங்க சொல்லி அப்படியே ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஆக்சுவலி வந்து இது வந்து அதர்வே அரவுண்ட், அப்படியே உல்டாவா வரணும். ஏன்னா ஒரு ஃபேமஸ் டிபேட் கூட நடந்திருக்கு, நம்ம யூடியூப் கூட இருக்கும். வில்லியம் கிரெய்க் அப்படின்றவரும் கிராசன், நேம் ஒழுங்கா ப்ரொனவுன்ஸ் பண்றது தெரியல, பட் ஆனா கிராசன், இவங்க 2 பேர் வந்து டிபேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த வில்லியம் கிரெய்க் என்ன சொல்றாருன்னா, அழகா சொல்றாரு. இந்த தியரி பத்தி டிபேட் பண்றாங்க. சீசர்கள் வந்து அப்படியே வந்து இயேசு கூட வாழ்ந்துட்டே இருக்காங்க. வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், அவர் உயிர் தெழுந்துட்டாருன்றனால இந்த உயிர்த்தெழுந்த கதையை வந்து இந்த உயிர்த்தெழுதுன்றது ஒன்றும் உருவாடு. இயேசு உயிர் தெழுந்தனாலதான் சீசர்களே நம்ப ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா, அது வரைக்கும் சீசர்கள் வந்து நம்பவே இல்லை. இயேசு வந்து, அதாவது இயேசுவெல்லாம் அடிக்கிறப்ப, சாட்டையர் அடிக்கிறப்ப எல்லாரும் அவங்க ஓடிட்டாங்க. நம்பிக்கை இல்லாம, அவர் மேல விசுவாசமே இல்லாம, இவர் தான் நம்ம மேசியாவான்ற அளவுக்கு அவங்க வந்து தெரிச்சு ஓடிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பயந்த நபர்கள் வந்து பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு இயேசுனுடைய ஃபாலோவரா, அவரோட டிசைபிளா, அவரை போல வாழணும்னு வந்ததுக்கு காரணமே இந்த உயிர்த்தெழுதல், இயேசுனுடைய உயிர்த்தெழுதல், வல்லமையுள்ள இந்த உயிர்த்தெழுதல். இதை பார்த்துதான் அவங்களே மாறினாங்க. சோ அப்படி இருக்கிறப்ப இதை காட்டிலே ஒரு எவிடன்ஸ் ஒண்ணுமே. உதாரணம் நீ சொன்ன மாதிரி மத்தேயுலாம் வந்து, மத்தேயு தானே அவரு, சாரி பீட்டர் 3 தடவை மறுதளிப்பாரு உயிருக்கு பயந்து. அது 3வது தடவைலாம் அதாவது கெட்ட வார்த்தைகள்லாம் பேசி சபிக்க தொடங்கிறாரு. யாருனே தெரியாது, ஏன் என்ன அசோசியேட் பண்றீங்க அவரோட, அப்படி பயந்துட்டு இருந்தவர். இஃப் ஐ எம் நாட் ராங் ஜான்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஒரு இடத்துல நேக்கடா ஓடுவாருன்னு பயந்துட்டு. சோ இப்படி இருந்த சீஷர்கள் மரித்து அதுக்கப்புறம் நீ என்னை கொன்னாலும் பரவாயில்ல, எண்ணெயில போட்டு பொறிச்சாலும் பரவாயில்ல, சிலுவையில அரைஞ்சாலும் பரவாயில்ல, அவர் தான் உண்மையான தேவன், அவர் இருந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார், பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு, திரும்பியும் வருவாரு அப்படின்ட்டு போல்டா என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சும்மா நடக்காது. நடக்கிறதுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு, அதுதான் உயிர் தெழுதல்.
பிஃபோர் ரிசரக்ஷன் ஆஃப்டர் ரிசரக்ஷன் டிசைபிள்ஸோட லைஃபே நம்ம பிரிக்கலாம். ஹவு ரிசரக்ஷன் வந்து சேஞ்ச் டிசைபிள்ஸ் லைஃப் அப்படின்ட்டு அவங்களுடைய ஃபெய்த், அவங்களுடைய போல்ட்னஸ், கம்ப்ளீட் சேஞ்ச். அந்த வேதத்தில் கூட இருக்குல்ல, இந்த யூ வில் ரிசீவ் பவர் when the Holy Spirit comes on you அப்படின்னு. ஸோ பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் பயங்கரமான ஒரு சேஞ்ச் பீட்டர்ல எல்லா டிசைபிள்ஸ். கரெக்ட். ஸோ அந்த தியரியும் debunked. Okay, so 7th point, I mean 7th and last theory. theory என்ன அப்படின்னா, நியூ டெஸ்டமெண்ட் ஆத்தர்ஸ், நியூ டெஸ்டமெண்ட் எழுதுனவங்க வந்து இந்த கதை, ஐ மீன் இது நல்ல சுவாரஸ்யமான கதை அப்படின்றாங்க. இந்த கதையில வந்து இஜிப்சியன் காட்ஸ், பேகன் காட்ஸோட நிறைய கட்டுக்கதைகள் இருந்திருக்கு. அந்த கதைகள்லாம் ஒரு தொகுப்பாக எடுத்து அதை வாசித்து அங்கேருந்து இங்கேருந்து கொஞ்சம் பிச்சு ஒரு நல்ல கதையை அப்படியே இது பண்ணிட்டாங்க. பேசிக்காக இந்த படம் அந்த படத்துலேருந்து எல்லா இடத்துலையும் எடுத்து ஒரு நல்ல படத்தை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இதில் ஜீசஸுடைய ரிசரக்ஷன், ஜீசஸுடைய டெத்தில் வர்ற சில சம்பவங்கள் மாதிரியே அவங்க ஸ்டோரிஸ்லேயும் சில இது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி வாட் ஆர் யுவர் தாட்ஸ் கைஸ்? கரெக்ட். இது ஓரளவு அக்செப்டபிள். ஏன்னா இதுக்கு நல்ல கொஞ்சம் ரீசனாவது கொடுக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து சிரிக்கிறது தான், அது சொல்ல முடியாது. அப்போ இதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா? ஓரளவு. ஆனா இதுக்கு நம்மகிட்ட இது இருக்குல்ல பதில். அதாவது இயேசு கிறிஸ்துவின் ஒருத்தர் வந்து மரிச்சு உயிரோட எழுந்தாரு, இது ஒரு கட்டுக்கதை. இதை போல பல கட்டுக்கதைகள் இருக்கு எங்க கிட்ட. அத மாதிரி எதையும் காப்பி அடிச்சாங்களா? இல்ல, எங்க கிட்ட இருந்தா இவங்களே எடுத்திருக்காங்க இப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த நல்லா நோட்டீஸ் பண்ற ஒரு விஷயம், நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இப்படி ஒரு கதை, அதாவது ஒரு எகிப்திய கடவுள் பத்தி இருக்கு. ஓசிரிஸ்ங்கிற ஒரு எகிப்திய கடவுள் பத்தி. ஆமா, ஓசிரிஸ் மரிச்சு உயிரோட எழும்புற மாதிரி ஒரு கதை இருக்கு. ஆனா அந்த கட்டுக்கதை தான் நம்ம கிட்ட இன்னைக்கு இந்த காலத்துல இருக்க ஒரு ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ், அதாவது முந்தைய காலத்துல உள்ள ஆதாரம், இருக்கிறதுலே பழமையான ஆதாரம் வந்து அந்த கடவுளுடைய கதை தான். அது வர்றதே 150 கிபில தான். ஆனா இதுல பிரச்சனை என்ன, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லப்படுறவரு 32-33 கிபிலேயே உயிரோட எழுந்துட்டாரு. அவரை விசுவாசிச்சாங்க, உயிரோட தான் வந்தாருன்னு பார்த்தவங்க 50, 60, 70 கிபிக்குள்ளேயே புதிய ஏற்பாடை எழுதி முடிச்சிட்டாங்க. அப்போ யார்கிட்ட இருந்து காப்பி அடிச்சா நீங்க தான் என்ன சொல்லணும். அப்ப கண்டிப்பா டெஸ்ட் எக்ஸாமே எழுதி முடிச்சு வெளியே போயாச்சு. வெளியே போனதுக்கு அப்புறம் மேம் இதை நீ பார்த்து காப்பி எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ஓசிரிஸ்னு சொல்லப்படுற கடவுளோட கதையுமே கொஞ்சம் ஒரு குதூர்க்கமா தான் இருக்கு. ஏன்னா இந்த கடவுள் ஏதோ ஒரு விதத்துல செத்து இருக்கு. அதுக்கப்புறம் 14 துண்டா யாரோ வெட்டிருக்காங்க. இந்த துண்டை எடுத்து இன்னொரு கடவுள் வந்து 14 துண்டையும் சேர்த்துட்டு நீ இருந்த நாள் போதும் அப்படின்னு பாதாளத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த கடவுள் பேர் ஐசிஸ். இப்படி ஒரு கதை இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. இவர் மரித்தாரு, சிலுவையில மரித்தாரு, புதைக்கப்பட்டாரு, உயிரோட 3வது நாள் எழும்பி வந்துட்டாரு வெற்றிகரமா. அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போனாரு. இத்தனை பேர் பார்த்தாங்க, அவங்களோட பேசினாரு, நான் உயிர் தந்துட்டேன்னு இவரும் சொன்னாரு, அவங்களும் விசுவாசிச்சாங்க அப்படின்ட்டு சாட்சிகள் இருக்கு, ஐ விட்னஸ் இருக்கு. ஸோ பேசிக்கா சிம்பிளா அந்த பாயிண்ட் அவங்க சொல்லணும்னா, கிபி 150-160 வந்த கதை வந்து கதையை பார்த்து கிபி 30 காப்பி அடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவங்க சொன்னா கரெக்ட் தான், காப்பி அடிச்சிட்டாங்க. ஆனா யாரும் மாத்தி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த 7 தியரியுமே நான் கூட சரி கொஞ்சம் பெருசா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் காமன் சென்ஸ், கொஞ்சம் ரிசர்ச் பண்ணாலே வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா தெரியுது இந்த தியரிஸ்லாம் வந்து பேஸ்லெஸ் கிளைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இனி சம்மரி எதுவும் சொல்ல நினைக்கிறீங்களா? பேசிக்கலி இந்த உயிர்த்தெழுதலுங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம், ஒரு 15 மினிட்ஸ் நம்ம பேசியிருக்கோம். இவர் மரித்தாரு, இவர் வந்து வரலாற்றில் இவர் இப்படி இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு, அவரை சிலுவையில் அறைந்திருக்காங்க, புதைச்சிருக்காங்க, அண்ட் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்காரு. இது ஒரு வரலாறு கூறுகிற ஒரு விஷயம். அப்புறம் வேதங்கள் கூறுகிற ஒரு விஷயம். இது எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இவர் உண்மையிலேயே வாழ்ந்து மரிச்சு உயிர் தெழுந்திருக்காரு அப்படின்னா இவர் சொல்றது உண்மை. ஏன்னா இவர் சொன்னார், நான் மரிப்பேன், உயிரோட எழும்பேன் அப்படின்னு. ஒருவேளை இது பொய்யா இருக்குன்னு ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இது பொய்யா இருக்குன்னா வேதமும் சொல்லுது, நம்மளும் செஞ்சு பார்க்கணும். நம்ம விசுவாசம் இன்னைக்கு வேஸ்ட், கிறிஸ்தவம் வேஸ்ட்.
33 கிபில இருந்து தொடங்கி இன்ன வரைக்கும் வாழ்ந்திருக்க எல்லா கிறிஸ்தவர்களும் தேவையில்லாம வாழ்ந்திருக்காங்க. ஒரு வேஸ்டான ரிலிஜனை ஃபாலோ பண்ணிருக்காங்க. அவங்க கடைபிடிச்ச பிரின்சிபிள்ஸ் எல்லாமே ஒரு தேவையில்லாத வேலை. அவங்க லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுவும் வேதமே சொல்லுது, பைபிளே. அப்போ கிறிஸ்டியன்ஸ் வேஸ்ட், கிறிஸ்டியானிட்டி வேஸ்ட். ஏன் இந்த பாட்காஸ்ட் நம்ம போடுற எல்லா டைம் எல்லாம் வேஸ்ட். எதுக்கு கிளம்பி போங்க வீட்டுக்கு, தேவையில்லாம என் டைம் வேஸ்ட் பண்றீங்க, அப்படிதான் யோசிக்கணும். ஆனா ஒருவேளை இவர் உயிரோட உண்மையிலேயே எழும்பிருக்காருன்னா, இவர் சொன்னது மாதிரியே எழும்பிட்டாரு அண்ட் இவரை பார்த்திருக்காங்க, இவர் பார்த்தவங்க நிச்சயமா இவர் உயிரோட எழுந்திருக்காருன்னு அவங்க மரணம் வரைக்கும் அதை வந்து கடைபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் இவருக்கு கடமைப்பட்டிருக்கோம். கண்டிப்பா. ஸோ இம்மி சொன்ன மாதிரியே இந்த ரிசரக்ஷன், ஜீசஸோடைய டெத்து, இது எல்லாமே பொய்யா இருந்துச்சுன்னா ஐ மீன் எல்லாமே வேஸ்ட்டு. கிறிஸ்டியன் லைஃப், நம்ம பண்ணுற பாட்காஸ்ட்டு, இது எல்லாமே வேஸ்ட். ஐ மீன் அட்டர் வேஸ்ட்டு. நம்ம எல்லாருடைய சாக்ரிஃபைசஸ் எல்லாமே வேஸ்ட்டு. பட் ஒரு வேளை ஜீசஸ் சொன்னது, ஜீசஸுடைய டெத்து, ஜீசஸுடைய ரிசரக்ஷன், இது எல்லாமே உண்மையாக இருந்துச்சுன்னா, ஒரு வேளை இது உண்மையாக இருந்துச்சுன்னா, த ஹோல் ஹியூமனிட்டி உடைய நிலைமையை யோசித்து பாருங்க. இதை பார்க்குற எல்லாரும், எவ்ரி ஒன், த ஹோல் ஹியூமனிட்டி பார்க்குற எல்லாரும் தே ஆர் அக்கௌண்டபிள் டு காட். அவங்க மரித்து ஆண்டவருக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் டேல, அந்த நியாய தீர்ப்பு நாளில் தேவனுக்கு முன்னாடி நின்று அவங்க எடுத்த ஒவ்வொரு டிசிஷன்ஸ், ஒவ்வொரு நாளில் அவங்க பண்ண எல்லா செய்கை, அவங்களுடைய யோசனைகள் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல. ஸோ தே ஆர் அக்கௌண்டபிள் டு எவ்ரி திங் தட் தே டிட் இஃப் திஸ் இஸ் ட்ரூ. ஸோ இது வந்து சாதாரணமாக நம்ம விட வேண்டிய ஒரு இது இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்காரு யோவான் 3:16, ஃபார் காட் so loved the world that he gave his one and only begotten son, that whoever believes in him will not perish but have eternal life. தமிழ்ல தேவன் தம்முடைய ஒரே பேரன் குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸோ இது பொய்னா ஒண்ணுமே இல்லை. பட் இன்கேஸ் இது உண்மையா இருந்துச்சுன்னா அவர் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் இட். லைஃப் இல்லை, லைஃப் ஆஃப்டர் டெத் டிபெண்ட்ஸ் ஆன் இட். இப்போ நம்ம ஒரு ரொம்ப கம்மியான ஒரு 50-60 இயர்ஸ் தான் வாழ்றோம். பட் ஆஃப்டர் திஸ் டெத் வந்து நம்ம வந்து we are going to live for eternity. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகள் நம்ம வாழ போகிறோம். தட் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் டிசிஷன். நம்ம ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு. ஸோ ஐ திங்க் இதை விட பெட்டர் டைம் வேறு எதுவும் இல்லை. உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ், சுய பரிசோதனை பண்ணி பார்க்கறதுக்கு. நிச்சயமா. ஸோ ஜஸ்ட் திங்க், இது பொய்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நத்திங், எவ்ரி திங் இஸ் வேஸ்ட். பட் உண்மையாக இருந்துச்சுன்னா, ஸோ வி லீவ் தட் ஆன்சர் டு யூ. நாங்கள் we'd like to end it here. நாங்கள் இதை வந்து ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் இங்கே என் பண்ண விரும்புகிறோம். நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து நீங்கள் பாருங்கள். ஸோ எஸ், தேங்க்யூ கைஸ். ஸோ மறுபடியும் இன்னொரு பாட்காஸ்ட்டில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம்.